அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கு இனியவர்களே, ஆன்மீக அன்பர்களே, இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும், ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17/8/2025 முதல் 16/9/2025 வரை உண்டான ஒரு அருமையான மாதம். சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம், விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம். சதுர்த்தியிலிருந்து ஒரு 10 நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி, மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று, அது விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி 20 10 ஆவணி 11. ஆவணி 10 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள், ஹோமங்கள், அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். வீடுகளில் அடுத்த புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலை தான். அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த 27/8/2025 புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள். கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ வளசாரவிச்சிதம் உமாதுதம் தோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். விநாயகனே வல்வினையே வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தனிமிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து. அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். அந்த விநாயகனுடைய முழுமுதற் கடவுளான விநாயகர் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார். இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு. அனைவரது உள்ளங்களிலும், அனைவரது மனங்களிலும், அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. இது விநாயகனுடைய பாட்டு. அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம்? பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்ல எல்லாம் வருது. அந்த பாடலை போட்டு கேளுங்க, வீட்டில் ஒழிக்க விடுங்க, நல்லது. அடுத்ததாக அந்த மாசத்துல கிரக நிலை எப்படி இருக்குன்னாக்கா, சூரியன் சிம்மத்துல சூரியன், இது நவமி திதியில ஆரம்பிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்துல அந்த மாசம் ஆரம்பிக்கிறது. அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். அவரு தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்மத்துல, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது. சூரியன் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம். அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம். செவ்வாய் இந்த மாசம் பூரா கன்னி ராசியிலே இருக்கக்கூடியது. புதன் இந்த மாசத்துல 3 இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னி ராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது. புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார்? அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யம் மகம் பூரம். ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அடுத்தது மகம் பூரம் உத்திரம். குருபகவான் இந்த மாசம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, புனர்பூச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார், மிதன ராசியில. சுக்கிரனாகப்பட்டவர் எப்பவுமே சுக்கிரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவா பக்கத்தில் தான் இருப்பாங்க. சுக்கிரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும்.
அடுத்து சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதாவது வக்கரகதி 3லேருந்து திரும்ப 2க்கு வந்துட்டார். 2க்கு அப்புறம் திரும்ப 1க்கு போவார். பூரட்டாதி 1, குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, குரு சாரம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள், பௌர்ணமி கொண்டாடுங்க, அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும். அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கற்பக விநாயகம் வஜே மகா கணபதி. அன்பான மேஷராசி என்பர்களே, மேஷராசி மேஷ லக்னம், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கேதுனுடைய ஆதிக்கம் அடிப்படையில் இருக்கும். அதே போல பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருக்கும் அடிப்படையில். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் எப்பொழுதும் இருக்கும். இது ஒன்றுக்கொன்று ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடியது. இப்போ கேதுவும் சூரியனும் சேரும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதி ஞானம் கொண்டவர்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவர்கள். அதுவே அவர்களுக்கு செழிப்பை கொடுக்கும். அப்போதுக்கப்போது மடை மாற்றி இருக்கக்கூடிய விஷயம். இதை செஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதை பார்க்கலாம். அதுவும் செஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இது அவர்களுடைய தன்மையை கொடுக்கும். அதுவும் ராசி இலக்கணம் ஒன்றாக சேரும் பொழுது, ராசி இலக்கணம் ஒன்றா சேர்ந்தா என்ன அர்த்தம்? ராசி மேஷ ராசி. இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, ராசி மேஷ ராசி. அதே பரணி நட்சத்திரத்தன்னைக்கே லக்னம் மேஷ லக்னம். அது உங்களுக்கு நான் ஒரு சில விஷயம் சொன்னால் அது குழப்பற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம். உதாரணத்துக்கு இப்போ சித்திரை மாதம் காலை 6 மணிலேருந்து ஒரு 5 மணிலேருந்து போக போக ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6-7க்குள்ளே பிறக்கிறவர்களுடைய மேஷ லக்னத்தில் வரும். அந்த மாதிரி ஒரு நாளும் 12 லக்னம் வரும். கொஞ்சம் மாறும். இப்போ சித்திரை மாதம் 8 மணிக்குள்ளே பிறந்தா மேஷ லக்னம். அடுத்தது ரிஷப மாதம் வைகாசி மாதம் 7 மணிக்குள்ளே பிறந்தா ரிஷப லக்னம். அந்த மாதிரி லக்னங்கள் மாறும். இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமாக தான் வச்சுக்கணும். மேஷராசி மேஷ லக்னம். நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் போச்சுன்னு வச்சுங்க. ராசி ஏறின நட்சத்திரம் பரணி, லக்னம் ஏறின நட்சத்திரம் பரணி, சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவங்க, அனுபவிச்சே தீரும். செத்தார் தமை எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி பாத பங்கையமே போற்றின்னா சுக்கிரனுக்கு மந்திரமே தமிழ் பாடல். அதனால அந்த வகையில் சுக்கிரன் மிகவும் அருமையான உங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடியவர். 2ஆம் வீட்டுக்கார் 7ஆம் வீட்டுக்கார் எப்பவுமே சுபமாக சுபராக நல்ல எண்ணம் நல்ல செயலோட எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார். மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கும், கட்டம் இருக்கும். இது அடிப்படை. அடுத்தது கிருத்திகை, ஒரு 12 அவ்வளோதான். கிருத்திகையில் கொஞ்சம் தான். மேஷராசியில் சூரியனுடைய ஆதிக்கம் கொஞ்சமாக இருக்கும். அப்போ என்னன்னா அப்பப்போ தலைமை பதவியை எடுத்துக்கிறதும், அப்பப்போ தனக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்றதும், தான் தான் எல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிற நினைக்கக்கூடியது அந்த இந்த மேஷராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடிப்படை. அந்த வகையில் இந்த மாதம் சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கு. நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். படிப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நல்ல முறையில் படிப்பாங்க, ஜாலியாக படிப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய படிப்பில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. காதல் அடிக்கடி வரும். அதாவது இளைஞர்களுக்கு
டீனேஜ் வாலிபர்களுக்கு காதல் அடிக்கடி வரும். ஆனால் அந்த காதல் ஜெயிக்காது. சும்மா டைம் பாஸிங்க்கு தான் காதல் பண்ண முடியும். இந்த ராசியில் எல்லாத்துக்கும் ஆசை வரும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஆசை வரும். அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றிக்க இவங்களுக்கே மனசு வராது. சும்மா எல்லாம் அதான் முதலே சொன்னேன். கொஞ்சம் அனுபவிச்ச உடனே அடுத்து அதில் செழிப்பு வந்துடும். அடுத்த விஷயம். அப்போது காதலிக்கலான்னு நினைக்கும் போது அந்த காதல் சுகமாக இருக்கும், இனிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்காக நம்ம போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், காதல்லாம் வேண்டாம், அப்படியே இருப்போம், வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். இது என்ன அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இதனுடைய விஷயங்கள்லாம் என்னன்னு. அடுத்ததாக உத்தியோகம் 20 வயது முதல் 25, 28, 30 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வேலையில் கவனமாக செய்வீங்க. வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை தான் உங்களுக்கு, அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி உத்தியோகஸ்தானத்துக்கு போனால் கூட, அந்த உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போனால் கூட கடவுள் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பார். நீங்கள் சொல்லக்கூடியெல்லாம் வாக்காக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அவர் எப்போவுமே வாக்கை கொடுக்கறதுல, வாக்கை தடுக்கிறதுலையும் வாக்கை கொடுக்கறதுலையும் வல்லமை பெற்றவர். ஒரு சுபர், முழு சுபர். அவர் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்து அதிபதியாக இருக்கிறதுனால அவர் இப்போ இந்த மாதம் உட்கார்ந்துருக்கிற இடமும் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோக இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. வேலையை செய்வீர்கள், திறம்பட செய்வீர்கள். 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக வேலையில் இருப்பீங்க. 30லேருந்து 45 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ரன்னிங் தான். இன் பிட்வீன் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்கு 31 வயதுலேருந்து 46 வயது வரை. அதனால் ஸ்டாண்டர்டாக நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம், வேலை எது செய்கிறீங்களோ அதிலேயே நிரந்தரம். வெளிநாடு போயிட்டு வரலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா 11 ராகு, 5 கேது. சிறப்பான எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட செய்யக்கூடிய வேலையில் இந்த ராகு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறார். கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக விட்டாவிடாமல் இல்லாட்டாலும் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை, எதிர்பார்த்தது போல ஒரு அந்யோன்யத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், வீடு மனை நிலம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 46 வயசுலேருந்து 57 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், உடம்பை கவனிச்சுக்கணும். உடம்பு விஷயத்திலையும் கொஞ்சம் செழிப்பு வரும். 57 வயதுக்கு மேலே 67 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையே செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அன்னன்னைக்கு செய்யறதுக்கு உண்டான அந்த கடமை உணர்வு தவறாது. வருமானம் அனைத்து வயதினருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டம், அதாவது பணக்கட்டம் கிடையாது. மனக்கட்டம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோட அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். அதாவது அடுத்தவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்காத இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங், அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நல்ல முறையில் இருங்க. 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த மாதத்தில் ஃப்ரீயாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு எந்த கட்டமும் இல்லை. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.